கம்ப்யூட்டரோட தொல்லை பெரும் தொல்லை. சரி, வெல்கம். என்ன சொல்லிட்டு இருந்தோம்? யூனிட் 8. சோ யூனிட் 8ல வந்துட்டு தமிழர்களின் கலைகள், தமிழரின் கலைகள். சரியா? சோ அதை எழுதிக்கலாம். ஃபாஸ்டா போயிட்டே இருக்கலாம். நிறைய எழுத போறோம். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. தமிழரின் கலைகள் எழுதிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருப்பாங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கலைகள் இருந்து போறோம். நடனம், இசை, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? மியூசிக்ல ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எடுத்தோடனே மியூசிக்ல போலாமா அல்லது டான்ஸ்ல இருந்து போலாமா? எல்லாமே கலைகள் தாங்க. உங்களுக்கு ஆர்கிடெக்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அது போர். அதனால நான் எடுத்தோடனே ஒரு டாபிக் அப்படியே முடிச்சுட்டு போலாம். நோ இஷ்யூஸ். சரிங்களா சார்? தமிழ் லெட்டர் எழுதவே வர மாட்டேங்குதா? சோ தமிழரின் கலைகள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இசைக்கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னும் வந்து வேற என்ன கலைகளா இருக்கு? நடனக்கலை, நாடகக்கலை, சோ ஏகப்பட்டது இருக்கு. சோ ஒரு கலைகள் வரும். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பின் பேர் வந்து பாத்தீங்கன்னா இசைக்கலை. ஓகேவா? தமிழ் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது புரியலன்னா கேளுங்க. சரியா? சோ இசைக்கலை என்றால் என்ன? இசை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. சரியா? மியூசிக் எல்லாருக்குமே பிடிக்கும். மியூசிக் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் நம்ம இருக்க மாட்டோம். சரிங்களா? இசைக்கலை, நம்ம இசைக்கலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செப்பரேட்டா யூனிட் 8க்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஆயிடும், ஒரு நோட் காலி ஆயிடும். சரியா? சோ செப்பரேட்டா நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்க. சோ இந்த மியூசிக்க பத்தி நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் மியூசிக்க பத்தி வந்துட்டு இசைக்கலை, இது தமிழர்களுடைய கலைகள் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்ச மியூசிக் ஏதாவது தெரியுமா? கர்நாடிக் மியூசிக், அது வெஸ்டர்ன் மியூசிக், அது நிறைய மியூசிக் இருக்கு. சரியா? சோ அது மாதிரி நோட்ல வந்து என்ன பண்றீங்க, 75% மட்டும் ஃபில் பண்ணுங்க, மத்தது விட்டுருங்க. அது நம்ம ஃபியூச்சர்ல நோட்ஸ் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இசைக்கலைக்கு முன்னாடி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். தமிழர்கள் உள்ள டாபிக் உள்ள போல. சரியா? சோ இசையை பத்தி வந்துட்டு கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஏன்சியன்ட் ஹிஸ்டரி. சோ அதுல வந்து நீங்க பார்க்கலாம், மியூசிக்க பத்தி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் இருக்கின்றது. சரியா? சோ ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். சோ இந்த எந்த வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்க பத்தியான இது நோட்ஸ் இருக்கு. மியூசிக்க பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கமெண்ட் போடுங்க, அங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா யூஸ்வலா எல்லாருமே தமிழர்களோட இசைக்கலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சிலபஸ் அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் கொஞ்சம் அடிஷனலான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். லைட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா? சோ அந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டச் பண்ணிட்டு போனோம்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? யா, குட். சாம வேதம். சோ சாம வேதம் இருக்கு இல்லையா? தமிழ், இங்கிலீஷ்ல ரெண்டுத்துலயும் எழுதி போடுறேன். சாம வேதம். சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மியூசிக்க பத்தியான டீல்ஸ் வித் மியூசிக். ஃபாஸ்ட் எழுதிட்டே வாங்க, நோட்ஸ் நிறைய எழுதணும். டீல்ஸ் வித் மியூசிக். சோ மெசேஜ், அந்த மியூசிக்க பத்தியான குறிப்புகள் வந்துட்டு இந்த சாம வேதத்தில் இருக்கின்றது. சரியா? சோ இதை நீங்க பாத்துக்கலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்கலாம், நாட்டிய சாஸ்திரா, இந்த பாரத முனி இருக்கு இல்லையா, இருக்கிறாரு இல்லையா? சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1st century AD அந்த டைம்ல வந்துட்டு இயற்றி இருப்பாரு. பாரத முனியின் நாட்டிய சாஸ்திரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், என்ன சொல்லலாம்னா நாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாதஸ்வரம், நாதஸ்வரம், ஸ்வரம், ராகங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? நாதம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு சொல்றாரு. சோ நாதம். சோ வாட் இஸ் மீன் பை நாதம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா? சோ சாமவேதம் இசையை பற்றியான குறிப்பு. இசையின் குறிப்பு பற்றி பேசுகிறது. சோ நாதம் அவருக்கு இது சொல்றாங்க. சரியா? சோ இன்னும் வந்துட்டு இந்த வேதாஸ், இந்த நாட்டிய சாஸ்திரம், இங்கெல்லாம் இந்த குறிப்புகள்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏன்சியன்ட் டைம்ல இதுல இருந்துதான் வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மியூசிக் வந்துட்டு எவால்வ் ஆன திங்ஸ் வந்துட்டு இந்த வேதாஸ்ல இருந்துதான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டிய சாஸ்திரம். சோ இந்த பாரத முனி இருக்கிறார் இல்லையா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக், டிராமா, டான்ஸ் அனைத்திற்குமே வந்து குறிப்புகளை எழுதி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ ஐவிசில இல்லையா? இல்ல ஐவிசில வந்து அவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க, பாட்டு பாடி இருக்காங்க, அதெல்லாமே ஓகே. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் ஸ்கிரிப்ட் வேணும். ஐவிசி எது? புரோட்டோ ஹிஸ்டரி. ஐவிசி புரோட்டோ ஹிஸ்டரியா, ப்ரீ ஹிஸ்டரியா, இல்ல ஹிஸ்டரியா? கமெண்ட் போடுங்க. ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது. சோ அதுக்கு வந்து அது எதுல வரும்? புரோட்டோ ஹிஸ்டரி எந்த ஹிஸ்டரியில வரும்? கமெண்ட் போடுங்க. புரோட்டோ ஹிஸ்டரி. சோ சிந்து சமவெளி நாகரிகம் என்பது புரோட்டோ ஹிஸ்டரி, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி. சோ புரோட்டோ ஹிஸ்டரி. ஏன் இத புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஹிஸ்டரி? ஹிஸ்டரினா ஏதாவது எழுதப்பட்ட ரிட்டன் சோர்ஸோ ஒரு என்ன சொல்றது, நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு கால குறிப்புகள் வந்து இருக்கணும். சோ ரிட்டன் என்ன சொல்லுவாங்க, அத ஸ்கிரிப்ட் இருக்கும். சரியா? சோ ரிட்டன் ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். சோ அதை டீசைபர் பண்ணிருப்பாங்க. அதை படிக்கும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சோ இது வந்து ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புரோட்டோ ஹிஸ்டரி, ப்ரீ ஹிஸ்டரி சொல்லிடுறேன். ப்ரீ ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன் ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த எழுத்து வரி வடிவங்கள் எதுவுமே கிடையாது. நோ ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். சோ கொகையில வந்து கிறுக்கி வச்சிருப்பாங்க, அதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் ஐவிசி வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. அதை ஹிஸ்டரின்னு சொல்லல, ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லல, வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லல. ஏன் பாத்தீங்கன்னா அதை புரோட்டோ ஹிஸ்டரி சொல்றாங்கன்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு. சோ ஐவிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் மாதிரி அது இது நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. சோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு சாரி ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், சோ இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இது பேர் பாஸ்ட்ரோபிடான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. பாஸ்டிரோபிடான், தமிழ்ல அதேதான். சோ இந்த எழுத்து முறையை பத்தி வந்துட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி வடிவம் வந்து எழுத்து இருக்கு, ஆனா அதுல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது புரோட்டோ ஹிஸ்டரியில வச்சிருக்காங்க. சரி, ஓகேங்க. அதனாலதான் நம்ம வேதாஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். மியூசிக் ஆரிஜினேட் ஆனது ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருக்கிறதால. சரியா? சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா ஏன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு? ஓகேங்க. சோ நம்ம எங்க வேதாஸ்ல இருந்து பாக்குறோம். சோ இந்த பாரத முனி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த விளக்க உரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரீட்டிசைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எழுதிக்கலாம், பாரத் முனி. treatises. So Bharata Muni wrote a treatises on music, drama, dance. சரியா? சோ இது எல்லாமே வந்துட்டு அவரோட நாட்டிய சாஸ்திரம் அந்த புஸ்தகத்துல இருக்கும். பாரத முனி என்பவர் இசை, நாடகம் மற்றும் நாட்டியம் இதற்கான விளக்க உரைகளை எழுதியுள்ளார். என்ன புஸ்தகம்னா நாட்டிய சாஸ்திரம். ஓகேவா? சோ அடுத்து போலாம். சோ உங்களுக்கு தெரியும் ஒரு 1028 பாடல்கள் ரிக்வேதத்துல இருக்கும். சரியா? சோ அதுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு அந்த இந்த இதுல பாடுவாங்க. சரிங்களா? என்னது சாமவேதத்துல பாடி இருப்பாங்க. அது எல்லாமே ஸ்டோரிஸ். சரியா? சோ இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சாமவேதம், வேதம்னா நாலேஜ், வித் அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்துச்சு. நாலேஜ் நான் சொல்லிட்டு அர்த்தம் அறிவு. சோ சாமனா மியூசிக். சோ மியூசிக்க பற்றியான அறிவு இந்த வேதஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்க வந்துட்டு நம்ம பிரிக்கலாம். என்னென்ன மியூசிக்லாம் இருக்கு? டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டப்பாங்குத்து என்றால் என்ன? டப்பாங்குத்து 3 மார்க், 2017 நினைக்கிறேன். 2017 மெயின்ஸ் கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின். யாருக்கா தெரியுமா டப்பாங்குத்து என்றால் என்ன? நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் டப்பாங்குத்து டான்ஸ் நாம ஆடி இருக்கோம். பட் அத பத்தி 3 மார்க்குக்கு எழுதணும், 3 பாயிண்ட் எழுதணும். என்னத்தை எழுதுறது? இட் இஸ் ஏ ஃபோக் டான்ஸ். ஓகே, வேற என்ன எழுதுவீங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், பட் என்ன எழுதுறதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம ஆட்கள் வெறுப்பேத்துறாங்க. சரியா? சரி, ஓகே. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்க பத்தி ஒரு சில விஷயங்களை நான் பேசிட்டு வந்துடுறேன். மியூசிக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்வரம், ராகம், தாளம். சரிங்களா?
சோ எழுதிக்கலாம் பேசிஸ் ஆஃப் இந்தியன் மியூசிக். டெத் டான்ஸ் அது இதுன்னு சொல்லி போட்டுக்கலாம் சரிங்களா. சோ பேசிஸ் ஆஃப் இந்தியன் மியூசிக். சோ இந்தியன் மியூசிக் உருவாகிறதுக்கு இதான காரணம். சோ அதுக்கப்புறம் தமிழ்ல இதுக்கு வந்துடுறேன், நான் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேன் சரியா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாவே வந்து ஒரே மியூசிக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் சரியா. சோ ஒன்னு இசையின் மூலக்கூறு ஸ்வரா, ஆறுங்க, ராகா, தாலா, ஸ்வரம், ராகம். இவ்வளவுதான் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. ஸ்டார்டிங் இந்த கலைகள்ன்றதால கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்த்துட்டு போவோம். Dance in our traditional Tamil country ancestor practiced this, now it all extinct. டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்னமோ. சாவு மேளம் குத்து சம ஃபேமஸ். எக்ஸ்டிங்க்ட் இல்ல, இப்ப இருக்கு சரியா. ஃபைன். மத்தபடி வந்துட்டு இதுக்கு எந்த ஒரு வரையறைகளுமே இல்லை சரிங்களா. இது வந்து ஒரு ஃபோக் டான்ஸ். இது எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க, சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய சாவர வரைக்கும் வந்து எல்லாருமே பிராக்டிஸ் பண்றாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வரைமுறைகளுமே கிடையாது. யாருக்கு எப்படி தோணுதோ அப்படிலாம் வந்து போட்டு ஆடலாம். சோ கையை காலத்தை மாத்தி மாத்தி போட்டு ஆடணும்னா சோ தட் இஸ் கால் டப்பாங்குத்து. சோ இந்த பாயிண்ட் தான் வந்து அப்படியே ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோ ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நம்மளால ஜீர்ணிக்க முடியாது, நம்ம வந்து டெக்னிக்கலா படிச்சுட்டு போயிட்டோம். சரி ஃபைன். சோ ஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றது. ஸ்வரம் ஃபாஸ்ட் எழுதிக்கோங்க, இதை முடிச்சிடலாம். ஸ்லைடு தெரியல சார், மத்தவங்களுக்கு தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா? மத்தவங்களுக்கு ஸ்லைடு தெரியுதா? ஸ்வரம் எழுதியிருக்கேன். ஓகே எஸ். என்ன சொல்றது, இதுலயும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க சரிங்களா. ஃபைன். ஸ்வரம் அப்படின்னா 7 ஸ்வரங்கள் மெட்டு போட்டு பாட்டு பாடுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. 7 ஸ்வரங்கள் சப்த ஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸ்வரம் மீன்ஸ் டோன், பிட்ச், அந்த மியூசிக், அந்த சவுண்ட் சரிங்களா. சோ ஹெப்டாடோனிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிப்பீங்க. ஹெப்டாடோனிக் டோன்னா தெரியும். என்னடா ஒரு டோனே வந்து சரியில்லை சார், இன்னைக்கு உங்க டோனே கம்மியா வால்யூம் இதா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டோன். சோ ஹெப்டா 7. சோ 7 ஸ்வரம். தமிழ் அப்படி எழுதிக்கோங்க, 7 ஸ்வரங்கள். ஒண்ணு யாருக்கா தெரியுமா 7 ஸ்வரங்கள் என்னன்னு? நீங்க எழுதி போடுவோம். சா, ரீ, கா, மா, பா, தா, நீ. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஹெப்டாடோனிக் இது மட்டும். சப்போஸ் மெயின்ஸ் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். போதுங்க, அவ்வளவுதான், நம்ம உள்ள போறோம். சூப்பர் சிங் ஜட்ஜ் மாதிரி ஆயிட்டீங்க ப்ரோ. ஐயா சவுண்ட் கேக்குதா என்ன வீட்ல? ஃபைன் சரிங்க. சோ இது வந்துட்டு 7 ஸ்வரங்கள் இருக்கின்றது. சோ இதை நீங்க பாத்துக்கோங்க. ஏன் இதை நான் இங்க எழுதி போட்டேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குடுமியான் இசை கல்வெட்டை பத்தி 10 மார்க் கேட்டிருக்காங்க சரிங்களா. குடுமியான் இசை கல்வெட்டு பத்தி 10 மார்க். என்னத்தை எழுதுறது, நான் ஒண்ணுத்தையுமே எழுதுல. குடுமியான் இசை கல்வெட்டு புக்ல இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் ஓகேங்களா. அங்க போனா 3 பாயிண்ட் தான் ஞாபகம் வருது. சோ இப்ப அந்த கல்வெட்டுல இது எழுதலாம் இல்லையா. குடுமியான் இசை கல்வெட்டு பத்தி ஸ்கிப் பண்ணிட வேண்டியதானே சார். இது வேற எதுவுமே தெரியலையே நமக்கு மத்த கொஸ்டின்ஸே. சோ அதனால ஏதோ அடிச்சு விட்டுருந்தோம். சோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் அங்க எழுத முடியுமா? குடுமியான் இசை கல்வெட்டுன்னு சொல்லிட்டு தெரியும். சோ இந்த பாயிண்ட் அந்த இடத்துல எழுத முடியுமா? எழுத முடியும். சோ ரஃப் கட்டா வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்ட்ரோடக்ஷன்ல போட்டுக்கலாம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக்கை பத்தி வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும் சரியா. சோ இந்த இசை கல்வெட்டுகள் எதை பத்தி சொல்லுதுன்னு. சோ அந்த டைம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதிட்டே வரலாம் சரியா. சோ தமிழ் எப்படி எழுதிக்கோங்க, சாரி கா மா பா தா நீ சரிங்களா. இதுதான் 7 ஸ்வரங்கள். சோ 7 ஸ்வரங்களை பற்றியான குறிப்புகள் இங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 லைன் வந்து நமக்கு சேவ் ஆகும். சோ
அட்லீஸ்ட் ஒண்ணு இல்லாம போறதுக்கு ஏதோ ஒன்னு எழுதி வைக்கிறதுக்காக நோட்ஸ் கொடுத்துட்டு வரேன். சரியா? சரிங்க. ஸ்வரம் போதும். ராகம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த 7 டோன் இருக்கு இல்லையா, இந்த டோனை கண்டினியூஸா போட்டுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டோன் வந்து மாறிடும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் தாளம்ன்றது பீட். சோ ஒண்ணு இல்லைங்க, இப்போ சா ரி கா சா ரி சாரி ரி 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 அப்படியே போகுது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ராகம். ஓகேங்களா? சோ இத வந்துட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னா அடுத்து அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறாங்க. இப்போ இதோட டோன் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, ஃபாஸ்டா கம்மி ஆகுது. சோ சா ரி அப்படின்னு போடுறாங்க இல்லையா, சோ இதுதான் வந்துட்டு சொல்ல வராங்க. சரிங்களா? டிஆர் பீட். டிஆர் பீட்டா? சரி. சோ உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஸ்வரம் ராகம் தாளம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரி, ஓகேங்க. நம்ம டாபிக் உள்ள போலாம். சரிங்களா? சோ டைப்ஸ் ஆஃப் மியூசிக் வந்துட்டு இந்தியன் மியூசிக்கே பேசிட்டு வந்துடுறேன். சோ டைப் ஆஃப் மியூசிக் வந்துட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். நான் இந்தியாவும் சேர்த்து வச்சு இங்க லைட்டா கொடுத்துட்டு வரேன். சோ அப்புறம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் போயிடலாம். சோ டைப் ஆஃப் இந்தியன் மியூசிக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு கிளாசிக்கல் மியூசிக். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி, இன்னொன்னு கர்நாடிக். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன், இப்ப சத்தம் போட்டு உட்கார்ந்து இருக்கோமே, இது இல்லாம ஒப்பாரி பாடல்கள், அது ஃபோக்ல கூட போடலாம். நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். சோ அதுல ஹிந்துஸ்தானி, கர்நாடிக், தமிழ் அதேதான், தமிழ் அதேதான், அப்படியே எழுதிட்டே வாங்க. ஃபோக் டான்ஸ், நாட்டுப்புற பாடல்கள், நவீன, மற்றவை. இது ஹிந்துஸ்தானி, இது கர்நாடிக். ஓகேவா? சோ நமக்கு போதும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இசை என்ன இருக்கு, எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட் பிரசன்ட்ல நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஓகேங்க. சோ சங்க காலத்துல இருந்து நவீன காலம் வரைக்கும் இது இந்தியால இருக்கக்கூடிய இசைகள், இத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? உங்க ஸ்கூல் புக்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இசைக்கலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ முத்தமிழ், மூன்று தமிழ், இயல், இசை, நாடகம். இயல், இசை, நாடகம். லிசன், இந்த மாதிரி டங்கிலீஷ்ல எழுதுங்க நீங்க எக்ஸாம்ல. ஓகேவா? சோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இயல்னா என்ன, இசைனா என்ன, நாடகம்னா என்ன, பிராக்கெட்ல டிராமா, மியூசிக். சரிங்களா? இயல்னா என்ன, இயல், இயல் என்றால் என்ன, இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா. வாட் இஸ் மீன் பை இயல்? கமெண்ட் போடுங்க. ஃபிக்ஷன், வேற லிட்ரேச்சர், எனக்கு தெரியல சார். ஓகே, முத்தமிழ், மூன்றும் சேர்ந்தது. இலக்கியம், இயல், செவ்வியல், இயல், அந்த இன்னும் நிறைய இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. சரிங்களா? இயற்பியல், வேதியியல், இயல், அந்த இயல். சரிங்களா? ஞாபகம் இருக்கா? கெமிஸ்ட்ரிக்கு என்ன படிக்கிறோம் நம்ம? வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். வேதியியல், புவியியல், புவி இயல். சோ இந்த இயல். சோ பயோ லாஜி, விலங்கு இயல். சோ லாஜி. இப்ப புரிகிறதா? இல்ல இல்ல இல்ல, லாஜி, லாஜி இஸ் தி இயல். கெமிஸ்ட்ரி அங்க எங்கடா வருது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதை பற்றி படிப்பதற்கான இதுங்க இலக்கியத்தை சொல்ல வரேன். சரிங்களா? லாஜி மீன்ஸ் ஸ்டடி. ஓகேங்களா? அப்ப கெமிஸ்ட்ரிக்கு நம்ம வேதியியல்னு வச்சிருக்கோம். அப்ப கெமிஸ்ட்ரினா என்ன? நான் சொன்னது புரியுதா? பயாலஜி, ஜுவாலஜி அதெல்லாம் படிக்கிறீங்க. ஓகே, நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஃபைன். சோ இயல்னா இலக்கியம், லிட்ரேச்சர், இசை. கரெக்டா தானே சொல்றேன்? இயல் ஏங்க தமிழ்ல வீக்குங்க சில ஆண்டுகளா. சோ மியூசிக், நாடகம், டிராமா.
கெமிலாஜி நல்லா இல்ல, கெமிஸ்ட்ரி தான் நல்லா இருக்கு. ஓகே டன் ஃபைன். சோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகேங்க, முத்தமிழை பத்தி பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் வேற என்ன தமிழ்லாம் இருக்கு. சோ இதுல ஒரு தமிழ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன தமிழ், என்னது இசை. இசையை வந்துட்டு முற்றமிழில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இசை கலை என்றால் என்ன? இசையை மியூசிக்ன்றது ஒரு ஆர்ட். எல்லாருமே பாடுவாங்க சரிங்களா. பட் எல்லாரோட பாட்டையும் நம்மளால கேட்க முடியாது. எல்லாருமே டிரா பண்ணுவாங்க. எல்லாரோட டிராயிங்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியாது சரிங்களா. நல்லா டிரா பண்ணனா சகிக்காது. ஓகேவா. நான் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு டைனோசரை வரைஞ்சு வச்சிருப்பேன். ஞாபகம் இருக்கா பெர்லின்? சோ கிளாஸ்ல வந்துட்டு ஏதோ டாபிக் எக்காலஜி என்விரான்மெண்ட் ஏதோ எடுத்துட்டு இருக்கும்போது எக்ஸ்டிங்ஷன் டாபிக் எடுத்துட்டு இருந்தேன், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் வரைஞ்சு வச்சிருந்தேன். சரி ஓகே, நல்லா இருந்துச்சா. ஓகே, சோ இந்த டிராயிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் எல்லாரும் வரைகிறோம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆகாது சரிங்களா. சோ இசை கலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இயற்றப்பட்ட, எழுதிக்கோங்க ஃபாஸ்டா. இயற்றப்பட்ட, எங்க இந்த சாப்டரை நீங்க இங்கிலீஷ்ல இது தமிழ்ல படிக்கிறது நல்லது. தமிழ் லிட்டரேச்சரை மட்டும். இயற்றப்பட்ட செய்யுளை உரிய, my internet connection is unstable. Okay. இயற்றப்பட்ட செய்யுளை உரிய ஓசையோடு இசைத்தல். ஃபாஸ்ட் எழுதிட்டே வாங்க. இப்போ வந்து இப்போ கரெக்டா இருக்கா? இப்போ ஓகே. ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூ வந்துச்சு இப்ப எனக்கு. இப்போ ஓகே. இது ஒரு காரண பெயர். ஓகேங்களா. சோ இசை என்பது ஒரு காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இசை என்றால் இயற்றப்பட்ட செயலை உரிய ஓசையுடன் இசைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ செய்யுள் லிட்டரேச்சர் இலக்கியம் சரிங்களா. சோ அது இயல். ஓகேங்க. சோ 7 வகை இசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சரிங்களா. சோ சா ரே கா மா பா தா நீ போட்டோம் இல்லையா. சோ அது இசைக்கு அடிப்படை கூறு வந்து பாத்தீங்கன்னா ஓசை. அடிப்படை கூறு, இசையின் அடிப்படை கூறு என்பது ஓசை. ஃபாஸ்டா எழுதிட்டே வாங்க. இதெல்லாம் 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் கம்பைல் பண்ணி நான் கொடுக்குறேன். 7 வகை இசை. நம்பர் 1, நான் ஒன்னு சொல்றேன், அடிக்கடி இந்த மாதிரி கேட்பாங்க எக்ஸாம்ல. இந்த பாடல்களை வந்துட்டு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு வராத ஒண்ணு. ஏல் இசை ஏல் நரம்பின் ஓசையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் திருப்பதிகம்ல இருக்கு. திருப்பதிகம். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மோஸ்ட்லி இருக்காது தமிழ்ல சரிங்களா. என் தமிழ்ல 90+. ஓகேவா. ஆல்வேஸ் எழுத்து பிழை, அந்த ஒற்று பிழை எதுவுமே இருக்காது. ஏதாவது ஆனா எனக்கு தெரியாமலே ஏதாவது ஸ்பெல்லிங் மாத்தி எழுதுவேன். அதனால வந்துட்டு சொல்லுங்க. சரி ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 இசையின் அடிப்படையில் 103 பண்கள் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா. சோ அப்பயே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த 7 இசை. சோ அந்த 7 இசையை வந்து எப்படி வந்துட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. என் கலர் மாத்தி மாத்தி எழுதுறேன். குரல், துத்தம், கைக்கிளை, அந்த கைக்கிளை கிடையாது. இசை கலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். யா அடுத்து உலை, இலி, விலரி, தாரம். சரியா. அப்படி எழுதிட்டே வாங்க.
சோ 7 எழுதிடுங்க. 7மே எங்கெங்க சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இசைக்கலை புக்ல கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இதான் இருந்துச்சு உங்க புக்ல. கொடுத்திருக்காங்க. நான் ஷார்ட்டா கொடுத்திருக்கேன். உங்க புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 71ல இருக்கு எத்திக்ஸ் புக்ல. சரிங்களா? இந்த புக் பேஜ் நம்பர் 71ல இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நான் டீடைல்டா சொல்றேன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். சரிங்களா? சோ குரல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மிடற்று அந்த பகுதியில இருந்து சவுண்ட் வருது. துத்தம், நாவு, கைக்கிளை, அன்னம், நாவடி சுரப்பி, மேலெண்ண சுரப்பி, கீழெண்ண சுரப்பி அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை சுரபி? படிச்சிருக்கீங்களா? அன்னம் கரெக்டா தான் எழுதிருக்கேன் ஸ்பெல்லிங். அன்னப்பறவை எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ இலி, நெற்றி, சுரபி, செக்ரேஷன். பர்றா. நெக்ஸ்ட் விலரி, நெஞ்சில இருந்து வரும். நெஞ்சால். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு. சோ இந்த ஏரியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்துட்டு வருகிறது. சரிங்களா? யா. சோ சுரபின்றது கிளாண்ட் செக்ரீஷன் பண்ணுது. சரி, ஓகே, நம்ம இங்க வருவோம். சோ இது வேற. குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விலரி, தாரம் அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையான மியூசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டோன்ஸ் இருந்து வருது. சரியா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ழா அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுவோம். சோ அந்த ப்ரொனன்சியேஷன் வேற. கா உள்ள இருந்து வருது. இம் நான் 2 ஒட்டணும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7மே வந்து 1 2 3 4 5 6 7 கரெக்டா தான் இருக்கே. 1 2 3 4 5 6 7. 7 தான் இருக்கு. குரல், துத்தம், கைக்கிளை இங்க நான் 4 எழுதியிருக்கேன், இங்க 3 எழுதியிருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் 1 2 3 4 5 6 7 கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் போலாம். எழுதியாச்சா? ப்ளீஸ் ரீட், ஐ மீன் ஸ்பெல்லிங். சோ 7 and இது வந்து நெஞ்சுங்க. இது மூக்கு. தமிழ்ல மூக்குக்கு என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல மூக்குக்கு இது நெஞ்சு பகுதியில இருந்து வரும். விலரி. எங்க இருந்தா காப்பி அடிச்சு வச்சேன். சரி, அடுத்து போலாம். சோ இசை நிரல். மூக்குன்றது தமிழ் தானா? இல்ல வேற ஏதோ வார்த்தைகள். இப்போ சிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தலை இருக்கு இல்லையா? நாசி. ஓகே. சோ அப்படி கேட்க வரேன். சிரம் என்பது தலைன்னு சொல்லலாம். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிரம் எழுதி வச்சிருக்காங்க. ஏன்டா இப்படிலாம் வந்து உயிர் எடுக்கிறீங்க? நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் டேர்ம்லயே யாருமே எழுதலைங்க. இந்த தமிழ் யூனிட் 8 அந்த தமிழ் லிட்ரேச்சர் மட்டும் எல்லாம் தமிழ்ல புலவர்களுக்கு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. எங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? தமிழை விட்டுட்டு போயிட்டோமே. சரி. சோ சிரம் என்பது கரம், சிரம், புறம் நீட்டாதீர். கரங்கள். ஓகேங்களா? இரு கரம் கூப்பி வணங்குகிறோம். சோ சிரம் தலை வெல்ல விடாதரா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? சரி. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரோகணம், அமரோகணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இசை. ஏண்டா உயிர் எடுக்கிறீங்க? இசை நிரல். சோ இசை நிரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏங்க உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. மிடற்றினால் குரலும், நாவினால் துத்தமும், அன்னத்தால் கைக்கிளையும், சிரத்தால் உளையும், நெற்றியால் இலியும், நெஞ்சால் விலரியும், மூக்கால் தாரமும் தோன்றுவதாக இசை இலக்கண நூல்கள் கூறுகின்றன. சரிங்களா? ஓகே. இத வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. இசை நிரல். சோ இத வந்து பாத்தீங்கன்னா அமரோசை, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆரோசை, அமரோசை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. இத நான் பாயிண்ட்ஸா சொல்றேன். 1 ஆரோசை, 2 அமரோசை. நீங்க இந்த மியூசிக் பியானோ அல்லது கீபோர்டை வந்துட்டு அப்படியே வரிசையா அடிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4/8ல எப்படி சார் பாட முடியும்? அப்படி சொல்லல. நீங்க ஒரு டேர்மை இதை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வைப்ரேட் ஆகும்.
கா எங்க விடுருங்க சரியா. சோ மியூசிக் கிளாஸ் மாதிரி இருக்குது. ஃபைன். சோ அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை அடி நாக்குல இருந்து எடுக்கணும். சோ அப்படி சொல்ல வரேன். சரி சார் கண்டினியூ பண்ணுங்களா போங்க. நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா ஆரோசை அமரோசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கின்றது. சோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆரோகணம். பெர்லின் உங்க பைபிள்ல ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அவரோகணம் இருக்கு சார், நான் பார்த்திருக்கேன். யா சோ அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆரோசை அமரோசை. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்பவே நான் இதை கேட்கலாம்னு இருந்தேன். சோ சாங்ஸ் தான். ஆரோசை அப்படின்னா என்னன்னா இசைகள் மேல் உயர்ந்து செல்லும். சோ எழுதிக்கோங்க, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இசைகள் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. மேல் மேல் உயர்ந்து செல்லும். இது வந்து பாத்தீங்கன்னா இசைகள் தாழ்ந்து செல்லும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் தமிழ் கிளாஸ் நினைக்கிறேன். நாமளும் தமிழ் எடுக்கிறோம். ஓகே சோ சாரி காமா பாதானி இத வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இங்க இருந்து அப்படியே மேல அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இன்னொரு டோன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டோன் வந்து அங்க இருந்து அப்படியே கீழே போகும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? இப்ப பாட்டு பாடும்போது வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் பிட்ச். சோ அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குன்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆரோகண சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆரோகணம் அல்லது ஆரோசை அப்படின்னு. சோ அப்படியே வந்துட்டு மேல இருந்து அப்படியே கம்மியாயிட்டே வருது. சாரி காமா சாரி காமா பாதானி. ஓகேங்களா? மேல இருந்து பாதானி சாரி இப்போ அப்படியே லோவா வருது பாத்தீங்களா? சோ இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அமரோசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேக்கிலார். இதை யாரு இந்த ரெண்டு பாயிண்டா வந்துட்டு சேக்கிலார அடிச்சுட்டு இருக்கிறாரு? சேக்கிலாரின் பெரிய கமெண்ட் போடுங்க. சோ இவர் வந்து இவரோட குறிப்புகள்ல இந்த இசைகள் கலைகள் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஆர்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்க தமிழ்ல புலி, அங்கங்க தமிழ் ஏதாவது கேட்டா ஆன்சர் பண்ணுவாங்க. பாவம் பிஎட் எக்ஸாம் வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி நம்ம இங்க வருவோம். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம். யா குட். சேக்கிலார் எழுதிய அட்லீஸ்ட் ஒரு சிலர் தமிழ் மீடியம்லாம் இருப்பீங்க, என்ன காப்பாத்துங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கே தெரியுதுங்க. ஓகே ஓகே நான் மேல வரேன். ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஃபைன். ஏங்க கமெண்ட் தெரியுதா என்ன? உங்களுக்கு கமெண்ட் ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? இல்ல இல்ல நோ நோ. சரி ஓகே, நான் இன்னைக்கு போய் செக் பண்றேன். ஏன்னா நான் ஃபுல் ஸ்கிரீன் வந்துட்டு கொடுத்திருந்தேன். கமெண்ட் ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகுதோன்னு தெரியல. சரி விசிபிளான நல்லா தான் இருக்கும், பட் பாப் ஆகுமா? ஓகே ஃபைன். இல்ல இல்ல உங்களுக்கு ஓகே. நான் என்னோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். மத்தவங்க எல்லாருமே ஏன்னா டைரக்ட் மெசேஜ் எனக்கு அனுப்புறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். சரி ஓகே, தெரிஞ்சா நல்லா தான் இருக்கும். அது ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஏன்னா ரெக்கார்டர் செஷன் பாக்குறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஃபைன். சோ எழுதியாச்சு இல்லையா? அதெல்லாம் வேணாமா? ஓகே. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சோ நெக்ஸ்ட் போலாம். இசை கருவிகள். சோ அடுத்து இசை கருவிகள். சோ நம்பர் 1 என்னென்ன டைப் ஆஃப் இசை கருவிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஒரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இப்ப இருக்கக்கூடிய இசை கருவிகள் என்னெல்லாம் இருக்கு? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்,
பறை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, தோல் கருவிகள். வேற துளை கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள், ஏங்க இது எல்லாத்தையும் நான் இங்கிலீஷ்ல உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருந்துச்சு. இந்த கஞ்ச கருவிகளை என்னத்தை வச்சு நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க யோசிச்சு பாருங்க. சோ எனக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்றுத்துக்குமா சரி ஓகே ஒரு ஐடியா போயிட்டேன் நானு. விட்டுருவோம், நம்ம தமிழ்லயே வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கே வந்துட்டேன் நானு. சரிங்களா, ஓகேங்க. சோ தோல் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னென்னலாம் தோல் கருவிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். துளை கருவிகள் என்ன, நரம்பு கருவிகள் என்ன, கஞ்ச கருவிகள் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓபியம்னு வந்துச்சு சார். ஓபியமா ஏங்க? ஓ அது கஞ்சாங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கஞ்சான்னு சொல்லி வரும். ஃபைன், இது கஞ்ச கருவிகள். சரி, நான் என்ன சொல்றேன் ஒன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னுச்சு. ஓகே ஓகே ஓகே, நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அப்படிதான் வரும். ஓகே, எழுதியாச்சா? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் போலாம். குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. குழல் இனிது யாழ் இனிது. முழு குரலை எனக்கு கேட்க கூடாது. நான் வள்ளுவம் வந்து எப்ப படிப்பேன்னா எக்ஸாம்க்கு முன்னாடி படிச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே மறந்துடுவேன். ஒன்லி எக்ஸாம்காக படிப்பேன். நீங்க வள்ளுவ திருக்குறளை நல்லா ஃப்ளூயண்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாக்கப் சார் கிளாஸ போய் பாருங்க. அவரு ஃப்ளூயண்டா அப்படியே நிறுத்தாம அப்படியே பேசுவாரு. அந்த திருக்குறள் அப்படியே நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கன்னு சொல்லிட்டு டங்க் ஸ்லிப் ஆகும். சரிங்களா, நான் நிறைய பாஷை பேசுறேன். ஒரு வார்த்தை ஒரு பாஷை கிடையாது, நிறைய பாஷை பேசுறேன்னா அதனால என்ன வார்த்தை பேசுறேன்னு எனக்கே தெரியாது. சோ அவர் வந்து அதை ஃப்ளூயண்டா அப்படியே பேசுவார். நீங்க திருக்குறள் எல்லாம் படிக்கிறீங்கன்னா அவர் கிளாஸ்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும். சரி, ஏன்னா பிரஸ் மீட்ல பேசிட்டு இருந்தாரா, அதுலயே அவ்வளவு ஃப்ளூயன்ஸா இருக்கும். அது ரீட் பண்ண வந்துரும். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லையே. சரி, சோ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளைக்கருவிகள். எடுத்தோடனே துளைக்கருவிகள் போடுறேன், அதுக்கப்புறம் தோல் கருவிகளா எது வேணா போட்டுக்கலாம். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேட்டவர். தேங்க்யூ. யார் அது கமெண்ட் போட்டது? தேங்க்யூ. சரி, எனக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணா போதும், நான் தமிழ் எல்லாம் வேணாம் எனக்கு. சரிங்களா, எனக்கு எக்ஸாம் போதும். சோ முடிஞ்ச அளவுக்கு பட் திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எங்க ஸ்பீச் கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் அடிச்சு விடலாம். ஃபைன், அதனாலேயே நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் குரலை. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாதுணற்றுபவர். சரிங்களா, சோ அந்த குறள் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அதான் சார், ஜாப் தான் ஃபர்ஸ்ட். சோ கேளாத. சரி, தேங்க்யூ சத்யபிரியா. ஓகே, நன்றி. இது விடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்ல கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்றேன். சரிங்களா, எனக்கு வந்து மண்டையில உள்ள ஸ்டோர் இருக்கு, பட் வெளியே வரல. எக்ஸாம்ல கொடுத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபைன். சோ குழல் எது எழுதிருக்கீங்க? துளைக்கருவிகள் தானே எழுதிட்டு இருக்கீங்க. ஹெட்டிங் போடலையா? ஹெட்டிங் எழுதி வச்சுக்கோங்க. துளை கருவிகள். ஓகே, சோ குழல் இனிது யாழ் இனிது என்பர். சரிங்களா, சோ வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். சோ அப்போ குழலும் யாழும் புல்லாங்குழல். சரிங்களா, அது துளைக்கருவிகள். யாழ் மீட்டுறாங்க அது. சோ இப்ப இருக்கக்கூடிய துளைக்கருவிகளை தான் நீங்க கமெண்ட் போடுங்க. அட் பிரசன்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. திருப்பி புல்லாங்குழல்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, நெக்ஸ்ட் குழல். இது மூங்கில் எழுதிக்கோங்க. நாதஸ்வரம் மூங்கில். தில்லானா மோகனா ஃப்ளூட் நாதஸ்வரம். வேற மூங்கில், சந்தனம்,
நிறைய இருக்குங்க. கருங்காலி, ட்ரம்பெட், பாபு மகுடி, ஓ பாம்பு மகுடி, யா அதுவும். செங்காலி. எனக்கு ஒரு கேள்வி, டவுட், எனக்கு ஒரு டவுட். பாம்புக்கு காது இல்ல, பாம்புக்கு காது இல்லைங்க, சரிங்களா? சரி, ஓகே. செவிட்டு விரியன் அப்படிலாம் படிப்பீங்க, சரிங்களா? சோ பாம்புக்கு காது இல்லை. அப்போ பாம்பு மகுடி எப்படி வந்துட்டு ஓடுது? அந்த பாம்புக்கு காதே இல்லைங்க. சோ பாம்பு மகுடிய போட்டு நம்ம வந்து வாசிச்சோம்னா பாம்பு எப்படி மயங்கி ஆடுது? சொல்லுங்க. இது ஸ்கூல் புக்ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஸ்கூல் புக்ல ஒரு டப்பால போட்டு கொடுத்திருப்பாங்க இதுக்கோட ஆன்சர். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெண்கலம் கொண்டு செய்தனர். சோ மூங்கில் அது ஹிப்னோட்டிஸ் பண்றது, மூவ்மெண்ட் ஆஃப் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் சார். யா குட். சோ யா, சோ அந்த மூவ்மெண்ட்ட பார்த்து தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாம்பு ஆடுதே தவிர மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இது கிடையாது, சரிங்களா? சவுண்டுக்காக அது எதுவுமே இது பண்றது இல்லை. சோ பாம்பு இருந்துச்சுன்னா சத்தம் போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாம்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சத்தம் போட்டுட்டே போய் அடிக்கலாம். பாம்பு அடிக்காதீங்க. அப்புறம் ப்ளூ கிராஸ்ல புடிச்சு உள்ள போட்டுருவாங்க, சரிங்களா? ஃபைன். ஓகே. மூங்கில், சந்தனம், கருங்காலி, செங்காலிங்க, செங்காலி, வெண்கலம். சோ இது எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மூங்கில், சந்தனம், கருங்காலி, செங்காலி, வெண்கலம் இதை கொண்டு குழல்கள் செய்யப்பட்டன. இதனை கொண்டு குழல்கள் செய்யப்பட்டன. எழுதிக்கோங்க ஃபாஸ்டா. சோ இன்னமும் உங்க ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேய்குழல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. முல்லை நிலத்தவரின் முதன்மை இசை கருவியாக விளங்கினது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. சோ அந்த பாயிண்ட் வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வேய்குழல், முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி. இசைக்கருவி ஃபாஸ்டா எழுதிட்டு வாங்க. புக்ல வந்து அதாவது ஸ்டேட்மெண்டா கொடுத்திருப்பாங்க. நான் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இத சப்போஸ் குரூப் 1 மெயின்ஸ்க்கு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்குங்க. சோ எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இசை கருவி, முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி. சரிங்க. அடுத்து யாழ் போலாம். யாழ், யாழ், யாழினி அப்படிலாம் பேர்லாம் வைப்பாங்க. சோ இது வந்து என்ன கருவிகள்? இது இருங்க, யாழுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். நரம்பு கருவிகள்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஹெட்டிங் வந்து நரம்பு கருவிகள்னு போட்டுக்கோங்க. நரம்பு கருவிகள். சோ இதுல நீங்க போடலாம். மாடு மேய்ப்பர்கள், அதனால். சோ நரம்பு கருவிகள் இதை நம்ம பார்ப்போம். சோ யாழ், ஃபர்ஸ்ட் யாழ்ல பத்தி பார்க்கலாம். சோ வீணை இருக்கு இல்லையா, வீணை மாதிரி தானே இருக்கும் யாழ். வீணை, யாழ், யாழ் வேற, வீணை வேற. ஓகேவா? சோ இல்ல ரெண்டும் ஒண்ணா? யாருக்கு கரெக்டா சொல்றீங்க? வீணை, யாழ். இப்ப இருக்கக்கூடிய எஸ் சார் டிஃபரெண்ட் மியூசியம்ல பார்க்கலாம். எஸ் சார் டிஃபரெண்ட் மியூசியம்ல பார்க்கலாம். யா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீணை வாசிக்கிறவங்க இருக்காங்க. சோ வீணை வாசிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வச்சுக்கிட்டு கழுத்துல வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வாசிப்பாங்க, சரிங்களா? கிட்டார் வந்து கழுத்துல மாட்டிக்கிட்டு வாசிப்பாங்க, சரிங்களா? பட் ரெண்டுமே வாசிக்கிறது தான். ஓகே. என்னன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் டிஃபரன்ஸ், சரிங்களா? ஓகே. ஸ்ட்ரிங்ஸ் அதோட அமைப்பு டிஃபரெண்ட், சவுண்ட் வெளியே வர்றது டிஃபரெண்டா வருகிறது, சரிங்களா? ஓகே. சோ யாழ் பார்க்கலாம். நரம்பு கருவிகள்ல பாக்குறோம். சோ பேர் யாழ், சகோட யாழ், அது மகர யாழ், அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வில் யாழ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சோ அந்த வில் இருக்கு இல்லையா, சோ வில்ல வந்து பாத்தீங்கன்னா வளைச்சு
சோ அந்த கயிறு கட்டி வந்து பாத்தீங்கன்னா அதே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா கொண்ட இது யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க எழுதிக்கலாம். வில் நானின் இசை வில் நானின் எழுதிக்கோங்க. வில் நானின் நீளத்தை நீட்டியும் குறைத்தும் பல ஒலிகளை உருவாக்கினர். டோன்ட் வரி, ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சல்லுன்னு போயிடும். சரியா? சோ இந்த ஏரியாஸ் தான் கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கும். நீங்க எழுதிட்டே வாங்க. சரியா? கொஞ்சம் நிறைய நோட்ஸ் கொடுக்குறேன் நான். இசை அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்தையும் முடிச்சுட்டோம் வச்சுக்கோங்க. நான் ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ண அது பாட்டு டக்குன்னு முடிச்சிருவேன். சங்க காலம் ஒண்ணு, அடுத்து வந்து வேற என்ன காலம், கலப்பிரர் காலம், அப்புறம் சங்கமுறைய காலம், கலப்பிரர்கள் அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும். சரியா? சோ அது நோ ப்ராப்ளம். சோ நமக்கு பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தான். புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லெசன்ல பாதி தான் இருக்கும் இந்த லெசன். பட் அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் நிறைய கேக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. சரியா? ஃபாஸ்டா எழுதிட்டே வாங்க, நம்ம முடிச்சுடலாம். சோ செகண்ட் ஒன் வில் யாழ். சோ வில்லோட அந்த அந்த இது இருக்கு இல்லையா, நான். சோ அத நீளத்தை நீட்டியும் குறைச்சும் வந்து பாத்தீங்கன்னா பல ஒலிகளை வந்து உண்டாக்கி இருக்கிறாங்க. சோ ஓசைக்கு ஏற்ப. சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் குழிமர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை கட்டி நரம்பாக கட்டி அதுக்கப்புறம் அது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரி போதும். சோ டைப்ஸ் மட்டும் பாத்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், வகைகள். ஒண்ணு பேரியாழ். 2 மகர யாழ். 3 சகோடா யாழ். 4 செங்கோட்டி யாழ்.  பேரியாழ், மகர யாழ், சகோட யாழ், செங்கோட்டி யாழ். சோ இதோட வகைகள் 2 கிடையாதுங்க. செகண்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். எக்ஸாம்ல இந்த மாதிரி பிராக்கெட் எல்லாம் போடாதீங்க. ஓகேங்களா? சப்போஸ் மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா வகைகள்னு சொல்லி போட்டு 1 2 3 போட்டே வாங்க. நோ இஷ்யூஸ். சோ ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ குரூப் 1ல கிடையாது. இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பானர் அவங்கள பத்தி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த டாபிக்ல தான் இருந்து வந்துச்சு. சரிங்களா? சோ 2 hours கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல வந்துட்டு கேட்கலாம். சோ அதனால ஒர்த்தான கிளாஸ் இப்ப பார்க்கக்கூடிய இந்த செஷன்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட் ஹிஸ்டரி பாக்குறோம் பாத்தீங்களா? ஹிஸ்டரி கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்ப பார்க்கக்கூடிய இந்த எல்லா டாபிக்ஸ்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் இத. சரியா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தோல் கருவிகள் போட்டுக்கோங்க. நோட்ஸ் நீங்க எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் டிக்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா லேட் ஆகும். இதே யாராவது டிக்டேட் பண்ணாங்களோ இல்ல யாரோட நோட்ஸை காப்பி பண்ணாலோ சல்லுன்னு முடிஞ்சிடும். என்னன்னா மத்தவங்க நோட்ஸை காப்பி பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்டா எழுதியிருப்பாங்களா, அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருப்பாங்க. அது நமக்கு புரியாது. ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸோட தலைவலி. எல்லாருமே நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. சரியா? சோ ரொம்ப முக்கியமான டாபிக். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணிடுறேன். அந்த பாயிண்ட்ஸ் கவர் பண்றேன். வெளியில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணிடுறேன். சரி, தோல் கருவிகள் அடுத்து. சோ தோல் கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய தோல் கருவிகள் இருக்குங்க. சரிங்களா? பறை, வேற என்ன எல்லாம் இருக்கு தோல் யூஸ் பண்ணி அடிக்கக்கூடியது? எப்படி சொல்லலாம்னா இத கூட 2 பார்ட்டா பிரிக்கலாம். சோ
மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மத்தளம் ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதை போட்டு அடியடின்னு அடிக்கிறாங்க. சரியா? சோ பறையை பற்றி வந்து தொல்காப்பியரோட இதுலயும் வந்து குறிப்புகளோ இருக்குன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இடைக்கருவியா கூட யூஸ் பண்ணிருக்காங்க, சலிகை அது இதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ உடுக்கை அப்பெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா. உடுக்கை வந்து என்ன கருவிங்க? தோல் கருவிகள் தான். சோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். சோ எழுதிக்கோங்க, பறை, தோல் இசை கருவிகளின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பான் புக்ல. முரசுன்னு கூட ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ்ல தெரியல, இங்கிலீஷ்ல எனக்கும் தெரியல. கருவிகளின் தாய், கேப்டனோட சின்னம் முரசு, பெருசா வச்சு அடி அடி நடிப்பாங்க அத. சோ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சவுண்ட் வரும். சரி, ஓகேவா? சோ இசைக்கும் போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இத ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க, இரு வகை. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முதற் கருவி. ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இடைக்கருவி. சோ முதற் கருவியை வந்துட்டு மத்தளமா யூஸ் பண்றாங்க. மத்தளம் நீட்டா எழுதுவோம், அப்பதான் பிற்காலத்துல இந்த நோட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அழிஞ்சு போயிடு. சோ மத்தளம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கருவிக்கு வந்துட்டு சலிகை. ஓகேவா? ஃபைன். சோ இரு வகை என பிரிச்சிருக்காங்க. சோ ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, ஃபைன். நெக்ஸ்ட் போலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஞ்ச கருவிகள், அத பத்தி பார்ப்போம். அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எங்க 8 o'clock மேல ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைம் சொல்லுங்க எனக்கு. நான் கிளாஸ்க்குள்ள போனேன்னா டைமை மறந்துடுறேன், அப்புறமா நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். 8:05 சரி, ஓகே. நம்ம இசை நூல்கள் வரைக்கும் பார்த்துட்டு நாளைக்கு இசை கலைஞர்கள் அது கொஞ்சம் இருக்கு. அப்புறம் லாஸ்ட்ல குடுமியான் கல்வெட்டு, சோ அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். சரியா? சோ 2 கிளாஸ் ஆகும். ஒரு டாபிக்குமே 2 கிளாஸ் வரும். ஒரு சிலது டக்குன்னு முடிச்சு விட்டுறேன். சரிங்களா? ஓகே. சோ கஞ்ச கருவிகள். சோ வெண்கலம் அல்லது ஐம்பொன்னால் செய்யப்பட்டது. சோ நாளைக்கு கிளாஸ்ல நாளைக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். வீக்லி 3 days போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு நோட்ஸ் ரெடி பண்றது அது இதுன்னு சொல்லிட்டு தலைவலி வருது கொஞ்சம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமி கிளாஸ் இல்லையா, லிமிட்டடா போட்டிருக்கேன். நாளையில இருந்து கொஞ்சம் இது பண்ணோம். சோ கரெக்டா இருக்கும். நான் உங்களுக்கு 6 மாசம் கழிச்சு எக்ஸாம் வருது. சோ டோன்ட் வரி, நான் இந்த மாசத்துல முடிச்சு விட்டுருவேன். பாப்போம் யூனிட் 8 எப்போ போகுதுன்னு. இந்த மாசம் அல்லது அடுத்த மாசத்துக்குள்ள நான் முடிச்சு விட்டுறேன். சோ கஞ்ச கருவிகள், வெண்கலம், வெண்கலம் அல்லது ஐம்பொன் அப்படின்னு சொல்றாங்க. குரூப் 2 தான் சொல்றேன். 6 months ஆகும் மேக்ஸ். மினிமம் நான் 5 months ஆயிடும். சரிங்களா? சோ டைம் இருக்கு நமக்கு. ஐம்பொன்னால் செய்யப்பட்டது. செய்யப்பட்டது. சோ இதை பார்க்கலாம். சோ தகுந்த இலக்கண வரம் புரிந்து, ஃபாஸ்ட் எழுதிட்டே வாங்க. மிக நுணுக்கமாக, நான் நெக்ஸ்ட் டைம் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மிக நுணுக்கமாக இசைக்கப்படும். நான் நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே புக்ல இருக்குங்க. நீங்க அப்படியே போய் பாருங்க. புக்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா, கேமரால தெரிகிறது இல்லையா? சோ
இதை நீங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் கிளாஸ்லயே ஸ்லைட்ல போட்டு விட்டுறேன். நான் ஸ்லைட் ரெடி பண்ணி கொண்டு வரேன். அந்த ஸ்லைட்ஸ்லயே இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்துடலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த கருவிகளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஃபைன். சோ மிக நுணுக்கமாக செய்யப்பட்டது. சோ இதை நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? சோ கைமணி, செகண்டி, பாண்டில், எக்ஸெட்ரா. சரிங்களா? சோ போதும், கஞ்ச கருவிகள் இதோட முடிக்கிறோம். பறை நான் சொல்லிட்டேனா? உன்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெரும்பறை, நாளிகை பறை, மொத்தம் 30 பறை இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிக்கு நல்லா சொல்லியிருப்பாரு. சோ அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. நான் இத இரு வகையை மட்டும் அப்படியே போட்டிருப்பேன். இன்னும் நிறைய பறைகள் இருக்கு. சரியா? ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க, நான் எழுதியே போட்டுறேன். உங்க நோட்ஸ்ல இங்கே இருக்கட்டும். சரிங்களா? சோ தோல் கருவிகள். நெக்ஸ்ட், தொல்காப்பியர் கூறும் தோல் இசை கருவிகளில் ஒன்று பறை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லிசன், இங்க கொஞ்சம் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். இந்த பறையில ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. தொல்காப்பியர் கூறும் தோல் இசை கருவிகளில் ஒன்று பறை. தோல் இசை கருவிகளின் தாய் பறை என்பது. சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் கூட இங்க எழுதிக்கலாம். தொல்காப்பியர் கூறும் தோல் இசை கருவி. சோ தொல்காப்பியர் சொல்றாருன்னா எவ்வளவு? 3000 வருஷம் பழசு. 2000 பிளஸ் ஒரு 300. சரிங்களா? 2300 வருஷம் பழசு. அதுக்கு மேலேயே. சோ அதுக்காக இங்க சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் கூறும் தோல் இசை கருவி. நான் பேச சொன்னேன், டிகேட் பண்ண எழுதி போடல. சோ இது பாத்துக்கலாம். சோ இன்னும் நிறைய இருக்கு. சோ அந்த வகைகளுமே இங்க எழுதி போடுறேன். சோ அடுத்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெருபறை, பெரும் பறை, நாழிகை பறை, சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 30 இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலி மொத்தம் 30 என அடியார்க்கு நல்லாரோட குறிப்பு. அடி யார்க்கு நல்லார். சோ இவருடைய குறிப்பு. சரிங்களா? ஷார்ட்டா லைன் பை லைனா எல்லா பாயிண்ட்ஸ்மே எழுதி போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இந்த யூனிட் மட்டும் லைன் பை லைனா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு புக்ல படிக்கும்போது மிஸ் பண்றீங்க. எல்லாம் பாயிண்ட்ஸா இருக்கும். இப்ப ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இசை நூல்கள் பத்தி நான் பேச போறேன். சரிங்களா? சோ முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய ராஜராஜேஸ்வர கோயிலில் உடுக்கை வாசிப்பவரும் கெட்டி மேளம் வாசிப்பவரும் இருந்தனர் என தென்னிந்திய கல்வெட்டுகள் கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சரி, அந்த பாயிண்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் வேணா எழுதிக்கோங்க. சரிங்களா? சுத்தம். முதலாம் ராஜராஜன். சோ ஆல்வேஸ் எழுதும்போது ரொம்ப நெருக்கமா எழுதாதீங்க. கொஞ்சம் ஒரு டாபிக் டைட்டிலுக்கும் கேப் இட்டு எழுதிட்டே வாங்க. சரிங்களா? சோ இங்க எழுதுறேன். முதலாம் ராஜராஜர். அது கூட தேவையில்லை. ஓகேங்களா? சோ இந்த ராஜராஜேஸ்வர கோயில் இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உடுக்கை வாசிப்பவர் கெட்டி மேளம் வாசிப்பவர் இருந்தனர். கெட்டி மேளம் வாசிப்பவர் இருந்தனர். இதெல்லாம் ராஜராஜ. இவரோட என்ன டெம்பிள் அது? ராஜராஜேஸ்வரம் கோயில். ராசேஸ்வரம் கோவில்.
ஓகேவா? சோ இதுல என்ன இருக்காங்கன்னா உடுக்கை வாசிப்பவர் கெட்டி மேளம் வாசிப்பவர் என இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? சோ நாளைக்கு இசை நூல்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? புக்ல இல்லாத பாயிண்ட்ஸ் நிறைய எழுதி வச்சிருக்கேன். சோ அது நான் கொடுத்துறேன். சரியா? சோ அதை முடிச்சிட்டோம்னா நாளையோட இந்த டைப் முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடனம் பார்க்கலாம். சோ மியூசிக் பார்த்திருக்கோம் இன்னைக்கு. நாளைக்கு டான்ஸ் பார்க்கலாம். சோ டான்ஸுக்குமே கர்நாடிக் என்னது இது நிறைய டான்ஸ் இருக்கு. திருப்பி அதே மாதிரி பாரத முனியில இருந்து டான்ஸ கூட்டிட்டு வரலாம். சரிங்களா? கஞ்ச கருவி புக்ல இருக்கா? இல்லையே, புக்ல இருக்காது. நீங்க எழுதிக்கோங்க. சரியா? ஃபைன். துளைக்கருவி, தோல் கருவி, நரம்பு அது மட்டும் தான் இருக்கும். சரி, இதை எழுதிக்கோங்க. இப்ப சாங் பாடின மாதிரி டான்ஸ் ஆடி காமிப்பீங்களான்னு சொல்லி கேக்குறீங்க. இல்ல இல்ல, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம்ல என்னென்ன என்னென்ன இது இருக்கு, முத்ரா இருக்கு, அது மட்டும் தான் காட்ட போறேன். சரிங்களா? சோ 7 ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப் கிளாஸ்ல பார்க்கலாம். சரி ஃபைன். சும்மா ஓகேங்க. சோ நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். நீங்க இந்த கிளாஸ் ஆஃப்லைன்ல பாருங்களா? ஏங்க நீங்க வேற. பை பை பை. நன்றி, வணக்கம். செஷன் எண்ட் பண்ணலாம்.